அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நிச்சயமாய் நான் நம்புகிறேன், இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் இந்த கரையில் இருந்து கர்த்தர் ஒரு மறுகரையின் ஒரு அனுபவத்தை நாம் எல்லாருக்கும் கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்கும் எனக்கும் அடுத்த ஒரு உயர்வை இந்த ஆண்டிலே கர்த்தர் தரப்போகிறார். பல வருடமாய் ஒருவேளை இந்த கரையிலேயே நம்ம இருக்கலாம், ஒரு சின்ன அனுபவத்திற்குள்ளேயே நம்ம இருக்கலாம். ஆனால் இந்த வருடம் சாதாரணமான வருடம் அல்ல. இந்த வருடம் நம்மோடு கூட ஒருவர் பிரயாணம் பண்ண போகிறார். 1ஆம் தேதியே நம்மோடு கூட பிரயாணம் பண்ண ஆரம்பித்தார். அந்த தேவன் நம்மை ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு போறார். உங்களுடைய பிசினஸ்ல கர்த்தர் ஒரு அடுத்த ஒரு படியை, அடுத்த ஒரு லெவலை தருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் நிச்சயமாய் அடுத்த ஒரு பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஆண்டு மறுபடியும் உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு ஆண்டாய் மாறப்போகிறது. இந்த ஆண்டு எத்தனையோ வருடமாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த உயர்வை கர்த்தர் இந்த வருடம் ஆரம்பிக்க போகிறார். அநேகர் உங்களை பார்த்து நீங்க அடுத்து நீ டெவலப் ஆகிறது கஷ்டம்னு நினைக்கலாம், மறுபடியும் டெவலப் ஆக முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வருடம் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை இந்த கரையில் இருந்து அடுத்த கரைக்கு நான் கொண்டு போவேன். உங்க குடும்பத்தில் ஒரு அடுத்த ஒரு உயர்வு வரப்போகிறது. உங்களுடைய வேலையில கர்த்தர் ஒரு அடுத்த ஒரு படியை கர்த்தர் தரப்போகிறார். இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ள நம்முடைய வருமானத்தில் ஒரு மாற்றத்தை நம்புறவங்க வருமானத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்க குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அடுத்த லெவல் அனுபவத்தை ஆண்டவர் தரப்போகிறார். யாருமே எதிர்பார்த்திராத ஒரு அனுபவத்தை இந்த ஆண்டு கிருபையாய் கர்த்தர் தருகிறவர். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நம்ம எல்லாரும் இந்த வருஷம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் ஆயத்தப்படுங்க. எதுக்கு ஆயத்தப்படுங்கன்னா, இந்த ஆண்டு ஆண்டவருடைய கை விரிவாய் திறந்திருக்கிறது. நிறைய பேரை ஆண்டவர் டெவலப் பண்றதற்கு இந்த வருஷத்தை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் தலையெழுத்துக்களையே மாற்றுகிற ஒரு வருடமாய் கர்த்தர் இந்த வருடத்தை கர்த்தர் அமைத்து தரப்போகிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்க போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு தர உயர்வை கர்த்தர் இந்த ஆண்டு கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். கவலையே வேண்டாம். 10 வருடமா இழந்ததை இந்த வருடம் எனக்கு திரும்ப தருவதற்கு அவராலே முடியும். 10 வருடமாய் அடைபட்டிருக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் மாற்றி இந்த ஆண்டு மடை திறந்த வெள்ளம் போல என்னை பெருக பண்ணுகிறதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். Thank you Jesus. அக்கறைக்கு கொண்டு போகிறவர் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுட்டு இந்த சீடர்களை முதலாவதாக ஆண்டவர் அனுப்புறார். கப்பல்ல ஆண்டவர் உட்கார வச்சு, நீங்க துரிதமா நீங்க போங்க, நீங்க அந்த கரைக்கு போங்க, நான் உங்களுக்கு பின்னாடியே வர்றேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறதற்காக ஆண்டவர் உட்கார்ந்து இந்த சீடர்களை முன்பாக அனுப்புகிறார். அந்த சீடர்கள் மட்டும் கப்பலில் தனியாய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த கடல்ல நடுக்கடல்ல சில சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆனா அந்த சூழ்நிலைகள் மத்தியிலையும் கர்த்தர் அவர்களோடு கிருபையாய் இருந்து அந்த கப்பலையும் கர்த்தர் கரை இருக்கிறதற்கு வல்லவராய் இருந்தார். இந்த கப்பற் பிரயாணத்திலிருந்து சில காரியத்தை உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு அவர்கள் கடலை கடந்து கனசரேத் நாட்டிலே சேர்ந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர்கள் கடலை கடந்து கனசரேத் நாட்டிலே சேர்ந்தார்கள். அதுக்கு முன் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். அவ்விடத்து மனுஷர்கள் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தியை அனுப்பி பிணியாளிகளை எல்லாம் அவரிடத்திலே கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்த
சொஸ்தமானார்கள். இந்த பிரயாணத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சீடர்களை மட்டும் முதலாவதாக கர்த்தர் அனுப்புகிறார். நீங்க முன்னாடி போங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரயாணத்தை அவர்கள் துவங்குகிறார்கள். இந்த பிரயாணத்தினுடைய முடிவு இவங்க எங்க போய் ரீச் ஆகுறாங்கன்னா, கெனசரேத் என்கிற நாட்டுல போய் அவங்க தரையிறங்குறார்கள். கெனசரேத் நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரும் சீடர்களும் வந்ததை அறிஞ்சு சுற்றுப்புறத்துல இருக்கிற எல்லா கிராமத்துல இருக்கிற ஜனங்களுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டு எல்லா நோயாளிகளும் வேதம் சொல்லுகிறது அந்த இடத்திலே அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு டிராவலா இருந்தாலும், எந்த ஒரு பிரயாணமா இருந்தாலும், அந்த பிரயாணத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை அக்கறைக்கு கூட்டி கொண்டு போவேன். அக்கறையின் அனுபவம் என்று சொன்னாலே அது தீமை அல்ல, கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், அது நன்மையாய். இந்த ஆண்டு கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை தீமை அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நாம் கெனசரேத்திலே காலடி எடுத்து வைத்தாலும் நன்மைதான், அதே நேரத்தில் கதரேனுடைய நாட்டிலே காலடி எடுத்து வைத்தாலும் நன்மைதான். இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே அநேகம் பேர் கதரேனுடைய நாட்டை பார்க்க போகிறோம். அநேகம் பேரை கர்த்தர் கெனசரேத் என்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைத்து கர்த்தர் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஆமென். இந்த பிரயாணத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு 3-4 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். 14ஆம் அதிகாரத்தினுடைய நீங்கள் ஆமென் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். இரவிலே 4ஆம், நீங்கள் அப்படி 22லிருந்து வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீடர்கள் படவிலே ஏறி தமக்கு முன்பாக அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்தது. எதிர்காற்றா இருக்கிறபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவிலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீடர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக இந்த படகு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பிரயாணத்திலே இயேசுவோடு இந்த படகு ஆரம்பிக்காத படகா இருந்தது. அப்படின்னா அந்த ஊழியத்தை முடிச்ச உடனே ஆண்டவர் இந்த சீடர்களை துரிதப்படுத்துகிறார். நீங்க எல்லாம் முன்னாடி போங்கப்பா, நான் பின்னாடி வர்றேன், நான் அப்புறம் கொஞ்சம் பொறுத்திருந்து வரேன், நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வரேன். அப்போ இந்த சீடர்கள் சரி இல்லை, ஏற்கனவே நம்ம ஒரு பிரயாணம் போயிருக்கிறோம், அந்த பிரயாணத்தில் ஆண்டவர் இருந்தே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த காற்றையும் கடலையும் பார்த்து நம்ம ரொம்ப பயப்பட்டோம், அது நம்மளை மூழ்கடிக்க பார்த்துருச்சு. இயேசு இல்லாத பிரயாணம் எப்படி இருக்கும்? அவர் இல்லாம நம்ம டிராவல் பண்ண வேண்டாம். ஆண்டவரே இல்லை, நீங்களும் எங்க கூட வாங்க, இல்லை அப்படின்னு சொன்னா நாங்களும் கொஞ்ச நேரம் உங்க கூட ஜெபம் பண்ணிட்டு அதற்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னு யாருக்குமே சொல்ல தோணல. இந்த படகு அவருடைய பிரயாணத்தை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, இயேசுவோட கூட இந்த பிரயாணம் ஆரம்பிக்கல. எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இயேசு இல்லாம இந்த பிரயாணம் ஆரம்பிக்குது. இயேசு இல்லாம இந்த பிரயாணம் துவங்குகிறது. ரொம்ப தூரம் கடந்து போட்டாங்க. இப்பொழுது இந்த கப்பல் நடு கடல்ல வருது. இந்த நடு கடல்ல வரும்போது காற்று பலமா இருக்குது, இவர்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் அவர்களிடத்திலே நடந்து வந்தார். ஆரம்பிக்கும் போது அந்த படகுல இயேசு இல்லை. ஆரம்பிக்கும் போது அந்த படகுல இயேசு பிரயாணம் பண்ணவில்லை. ஆனால் அந்த படகு போய் அந்த இடத்திலே கரை சேரும் போது அந்த படகுல யார் இருந்தா அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அந்த படகுலே இருந்தார்.
அந்த படகுலே ஆண்டவர் சேர்ந்து கொண்டார். அவர்கள் தத்தளித்த உடனே அந்த படகோடு ஆண்டவர் சேர்ந்து கொண்டார். அவர்கள் பயப்பட்ட உடனே அந்த படகோடு ஆண்டவர் சேர்ந்து கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் முதலாவதாக வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஒருவேளை உங்களுடைய இந்த ஆரம்பத்தில் ஆண்டவரோட கூட நீங்கள் துவங்காமல் இருக்கலாம், ஆண்டவரோட கூட நீங்க ஆரம்பிக்காம இருக்கலாம். இந்த வருஷத்துல ஆரம்பத்தில் 1ஆம் தேதி எடுத்த தீர்மானத்தையே உங்களால நிறைவேற்ற முடியாதபடி நீங்க திணறி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் என் கூட வர்றாரா, இந்த வருஷம் ஆண்டவர் என் கூட வருவாரா, நான் ஆண்டவரை உணர்வேனா, ஆண்டவரை நான் ஃபீல் பண்ணுவேனா, என்னமோ தெரியல, ஆண்டவர் என் கூட டிராவல் பண்றது மாதிரி எனக்கு தெரியல, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறத நான் உணரல, நான் ஃபீல் பண்ணல. வேற ஒண்ணும் வேண்டாம், எனக்கு நஷ்டமானா கூட பரவாயில்ல, புயல் அடிச்சா கூட பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு, அந்த மகிமை எனக்கு வந்தா போதும்னு நிறைய பேர் நினைக்கலாம். இன்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த பிரயாணத்தினுடைய நடுவில், இந்த பிரயாணத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் இயேசு இல்லாமல், ஒருவேளை அவரை உணராமல், அவரை ஃபீல் பண்ணாமல் நீங்கள் துவங்கினாலும் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக, ஒரு சில மாதங்களுக்குள்ளாக நான் நம்புறேன் நீங்கள் உணர போறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட டிராவல் பண்ணுகிறத நீங்க உணர போறீங்க. ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த வருஷத்தினுடைய முடிவிலே நீங்கள் கனசரேத்து என்கிற ஒரு மகிமைக்குள்ள காலடி எடுத்து வைப்பீர்கள். ஓ, தேவனுடைய தோட்டத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் இயேசுவோடு கூட அந்த இடத்திலே இறங்குவீர்கள். நீங்க எல்லாரும் சாட்சி சொல்லுவீங்க, இல்ல இந்த ஆண்டுல கர்த்தர் என் கூட நடந்து வந்ததை நான் பார்த்தேன், கர்த்தர் என் கூட இருந்ததை நான் பார்த்தேன், இல்ல அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே முடியாது. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களோடு கூட இந்த பிரயாணத்திலே இருக்கிறதை கர்த்தர் உணர்வு பூர்வமாய் நிரூபிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க எல்லாரும் கரங்களை முழுவதுமாய் ஆமென் தட்டி ஸ்தோத்திரம். சோ ஹalleluya. இயேசுப்பாட்ட சொல்லுங்க, அப்பா இந்த புறப்பட்டிருக்கிற இந்த காரியத்திலே நீர் எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆமென். தனித்து புறப்பட்ட பிரயாணம், தனித்து புறப்பட்ட பிரயாணம். யாரோட போய் அந்த பிரயாணத்தில் கனசரத்தில் இறங்கினாங்கன்னா இயேசுவோட இறங்கினாங்க. ஹalleluya. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த பிரயாணத்தினுடைய முடிவில் கனசரேத்தில் நீங்க யாரை பார்ப்பீங்கன்னா, நீங்க உங்க கூட இயேசு டிராவல் பண்ணி வந்ததை நீங்க உணர போறீங்க. இந்த வருஷத்தினுடைய கடைசியில ஆண்டவர் உங்களோடு நடந்து வந்திருக்கிறத நீங்க கண்கூடாய் காண போகிறீர்கள். நீங்கள் தத்துருவமாய் உணர போகிறீர்கள். ஒருவேளை இந்த ஜெபத்தினுடைய ஆரம்பத்தில் வந்திருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், இந்த வருஷம் உங்க கூட இந்த பிரயாணத்தில் டிராவல் பண்றதற்கு யாருமே இல்லாத ஒரு தனியான ஒரு டிராவலா ஒருவேளை ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். இந்த வருஷம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா தனியா இந்த டிராவலை ஸ்டார்ட் பண்றேன், நீங்க போங்க அப்படின்னு நிறைய பேர் நம்முடைய கையில கொடுத்து அனுப்பி இருக்கலாம். இதுவரையிலும் இயேசு கூட வந்து பிளான் பண்ணி வழி நடத்தினதுனால அந்த தைரியம் அவர்களுக்கு நிறைய இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் த ஃபர்ஸ்ட் டைம் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னதான் அவர்களுக்கு கடல்ல அனுபவம் இருந்தாலும், என்னதான் அந்த போட்டு ஓட்டுறதுக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஆண்டவர் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய தெம்பு இருந்துச்சு. ஆண்டவர் இருக்கும்போது நிறைய காரியத்தை அவங்க துணிந்து செஞ்சாங்க. அவங்க பயப்படவே இல்லை நிறைய காரியத்திற்கு. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தர் அவங்களை எப்படி அனுப்புறாருன்னா, கர்த்தர் அவர்களை தனியாய் அனுப்புகிறார். இந்த ஜெபத்துல இருக்கிற சிலரை ஆண்டவர் தனியா அனுப்புறாரு. இந்த வருஷம் என்னமோ தெரியல, உங்களுக்கு தனிமையா ஆரம்பிச்சிருக்குது. சொந்தக்காரங்க இல்ல, கூட இருந்த நண்பர்கள் இல்ல, எதுவுமே உங்க கூட இல்ல. ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இந்த பிரயாணத்தினுடைய முடிவில் நீங்க தனியா இறங்க மாட்டீங்க. உங்க கூட இயேசு, அவர் உங்களை அனுப்பி விட்டாலும், அவர் உங்களை சொல்லி அனுப்பினாலும் அவர் கண்டிப்பாக அமைதியாய் இருக்க மாட்டார். நீங்க போகிறதற்குள்ளேயே உங்களோடு கூட வருகிறவர். நீங்க நடு கடல்ல இருக்கிறத பார்த்து சும்மா இருக்க மாட்டார். நீங்கள் தத்தளிக்கிறதை பார்த்து ஆண்டவர் அமைதியாய் இருக்க மாட்டார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆமென், இந்த வருஷத்திலே நான் உன்னை வெற்றியாய் முடிக்க பண்ணுவேன்.
அற்புதமாய் முடிக்க பண்ணுவேன். கனசரத்திலே உன்னை கொண்டு போய் நிற்க வைப்பேன். அப்பொழுது நீங்கள் ஒன்றை பார்ப்பீர்கள், என்னோடு கூட இயேசுவும் வந்திருக்கிறார். அந்த கடல் கப்பலில் இருந்து இறங்கும் போது நீங்க ஏறினது தனியா தான் ஏறினீங்க. இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது நீங்க தனியா தான் ஆரம்பிச்சீங்க. இந்த வருஷத்தினுடைய துவக்கம் நீங்க யாருமே இல்லாம தான் கையை உள்ள கொண்டு போய் நீங்க அப்படியே நடந்து போறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், முடிக்கும் போது நீ திரும்பி பார்க்கும் போது அங்கே ஒரு கால் தடியை நீங்க பார்ப்பீங்க, கால் அச்சுகளை நீங்க பார்ப்பீங்க. அது உங்களுடைய கால் அச்சு மட்டுமல்ல, உங்களை சுமந்து கொண்டு வருகிற ஒருத்தருடைய காலடிகளை நம்புறவங்க கைகளை தட்டி அப்பா